Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா CA Intermediate Auditing and Ethics பேப்பரோட past and analysis பார்க்க போகிறோம். That is from May 24 to May 2026. ப்ரீவியஸாக நான் Advanced Accounting, Law, Taxation, Cost and Management Accounting past and analysis வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். You can check in the playlist under CA Inter Guidance. Okay, in this video we are completely going to see about auditing and ethics oda past and analysis. நான் ஒரு disclaimer கொடுத்துறேன். ஆடிட்டிங்கும் வந்து லைக் ஒரு ஃபிக்ஸட் பேட்டர்ன் கிடையாது. கொஷின் நம்பர் 2னா வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் எவிடன்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸடான ஒரு பேட்டர்ன் கிடையாது. இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிற ஒரு பேட்டர்ன் தான். பட் ஸ்டில் என்னோட பெஸ்ட்டு நான் சாப்டர் வைஸ் எந்த மாதிரி கேட்குறாங்கன்ற அனாலிசிஸும் நான் வந்து இதில் கொடுக்க போகிறேன் டீட்டெயில்டாக. ஓகே, பிஃபோர் தட் வந்து ஒரு ரெண்டு விஷயம் வந்து ரிப்பீட்டடாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா May 24லேயும் September 24 பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 வரைக்குமே சப்டிவிஷன் டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டிலேயும் வந்து கொஷின்ஸ் இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா Jan 25லேருந்து டில் டேட் வரைக்கும் கொஷின் நம்பர் டி, அந்த சப்டிவிஷன் எந்த கொஷின் நம்பர்லையும் சப்டிவிஷன் டியில் எந்த கொஷின்ஸுமே கேட்குறது இல்லை எக்ஸப்ட் கொஷின் நம்பர் 6. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஆஃப்டர் September 2024 இந்த பேட்டர்ன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்சர்வேஷன். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் என்னென்னா, கொஷின் நம்பர் 6 and 5, கொஷின் நம்பர் 5 and 6 இருக்கு இல்லையா, இந்த கொஷின் நம்பர் 5லேயும் சரி 6லேயும் சரி ஆடிட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் சாப்டர் இருக்குல்ல, இந்த டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ்லேருந்து ரெண்டு கொஷின், 5th கொஷினில் ஒரு கொஷின் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் கேட்குறாங்க, 6th ஒன்லேயும் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. ஸோ ரெண்டு கொஷின் வருது. இப்போ இந்த ரெண்டு கொஷின் என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா, ஒரு கொஷின் வந்து லைக் கவர்மெண்ட் ஆடிட் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் மல்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் எல்எல்பி ஆடிட், இந்த மூணுத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு என்டிட்டி வந்து ஒரு கொஷினில் கேட்குறாங்க. இன்னொரு கொஷினில் எப்படி கேட்குறாங்கன்னா அதர் என்டிட்டிஸ் கேட்குறாங்க. அதர் என்டிட்டிஸ் இன் த சென்ஸ் யூ கேன் see தட் ட்ரஸ்ட் எப்படி ஆடிட் பண்ணணும், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், தென் சினிமா ஆடிட், ஹோட்டல், கிளப்ஸு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி அதர் என்டிட்டிஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதிலேருந்து ஒரு கொஷின், இதிலேருந்து ஒரு கொஷின். ஸோ ரெண்டு கொஷின் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸில் கேட்குறாங்க. இந்த இது வந்து அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 questions யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு அனதர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, எத்திக்ஸ் சாப்டர் இருக்கு இல்லையா, இவங்களோட சாப்டர் நம்பர் 11. எத்திக்ஸ் சாப்டர் வந்து கொஷின் நம்பர் 1ல் ஒரு கொஷின் கேட்குறாங்க, கொஷின் நம்பர் 6th ஒரு கொஷின் கேட்குறாங்க. பட் இன் பிட்வீன் இன் ஃபியூ ஐட்டம்ஸ் தே ஹாவ் ஆஸ்க்டு. இங்கே பார்த்தீங்கன்னா May 25ல் வந்து சாப்டர் நம்பர் 11 3rd கொஷின்லையும் கேட்டிருக்காங்க, 4th கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் கொஷினில் கேட்கல, 6th கொஷின். ஸோ சாப்டர் நம்பர் 11ம் மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டு கொஷின்ஸ் வந்து கேட்டுடுறாங்க. அது எந்த கொஷின்லேருந்து வேணாலும் இருக்கும். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்த வரைக்கும் 1 and 6ல் வந்து சாப்டர் 11 உங்களோட எத்திக்ஸ் சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போது இது வந்து ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சு. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, சாப்டர் வைஸ் எந்த மாதிரி வெயிட்டேஜில் கேட்குறாங்க எக்ஸாமில் ஃப்ரம் தீஸ் 7 attempts அப்படின்றத பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் 7 attempts, தட் இஸ் ஃப்ரம் May 24லேருந்து May 26 வரைக்கும் இருக்கிற attempts எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லைவாகவே September 26க்கு எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்ஸ் வெயிட்டேஜ் அதையும் வந்து we can see here. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சாப்டர் நம்பர் 1 வந்து நேச்சர், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட். இதோட பேட்டர்னே பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் 4 to 5 மார்க்ஸ் தான் வந்து இந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. ஸோ திஸ் டைம் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் டிஸ்கிரிப்டிவ் அரவுண்ட் 4 to 5 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சாப்டர் நம்பர் 2, தட் இஸ் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, தென் தே ஹாவ் ஆஸ்க்டு ஃபார் 5 மார்க்ஸ். அப்புறம் திரும்ப செப்டம்பர்லேயும் ஜான்லேயும் 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் டைம் யூ மே எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் 10 மார்க்ஸ் ஃப்ரம் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங். ஒரே ஒரு எஸ்ஏ, தட் இஸ் எஸ்ஏ நம்பர் 300 மட்டும்தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு சாப்டர் நம்பர் 3. சாப்டர் நம்பர் 3 என்னென்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் சாப்டர். மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர்னால் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு. இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா
கண்டினியூஸாக பேக் டு பேக் 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. திஸ் டைம் வந்து மே 26 வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டைம் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் ஒரு 5 to 10 மார்க்ஸ் எய்தர் அவங்க 5 மார்க்ஸ் கேட்கலாம், இல்லை 10 மார்க்ஸுக்கு கேட்கலாம். 5 or 10 மார்க்ஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சாப்டர் நம்பர் 4, தட் இஸ் ஆடிட் எவிடன்ஸ். ஆடிட் எவிடன்ஸில் நிறைய எஸ்ஏ இருக்கும். எஸ்ஏ 500, 501, 505, 520, 530, 550. ஸோ இந்த எஸ்ஏஸ் எல்லாமே நீங்கள் சாப்டர் நம்பர் 4 பார்க்க முடியும். இதோட பேட்டர்னே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து 9லேருந்து 14 மார்க்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ் ஒரே ஒரு அட்டெம்ப்டில் தான் வந்து செப்டம்பர் 24 மட்டும்தான் 8 மார்க்ஸ். தென் பேக் டு பேக் 10 மார்க்ஸ், பேக் டு பேக் 9 மார்க்ஸ். ஸோ இதே மாதிரி 10 மார்க்ஸ் பேக் டு பேக் மாதிரி அகெயின் நீங்கள் 10 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 மார்க்ஸ் கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சாப்டர் நம்பர் 5, தட் இஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி சாப்டர் இன் ஆடிட்டிங் சப்ஜெக்ட்லேயே சொல்லப்போனால். இப்போ ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த அட்டெம்ப்ட்லேயுமே வந்து பிலோ 10 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி சாப்டர். ஸோ திஸ் இஸ் தே மே ஆஸ்க் அரௌண்ட் 10 to 14 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஆடிட் டாக்குமெண்டேஷன், தட் இஸ் யுவர் எஸ்ஏ 230 சாப்டர் நம்பர் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸில் கேட்கும் போது 7 மார்க்ஸு கேட்டாங்க. அதுக்கப்புறம் டிராஸ்டிக்காக வந்து இதோட வெயிட்டேஜே வந்து நியர்லி 3 to 5 or 4 to 5 அந்த ரேஞ்சில் தான் வந்து பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சாப்டர் நம்பர் 7, தட் இஸ் கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ சாப்டர். இதில் வந்து லைக் எஸ்ஏ 570, தென் 580, ஸோ அதுக்கப்புறம் 450, 260, 265 எஸ்ஏ. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூவில் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஐ திங்க் எஸ் இன் Jan 25 தே ஹாவ் ஆஸ்க்டு ஃபார் 10 மார்க்ஸ் அண்ட் மேலே வந்து 9 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 4 to 5 மார்க்ஸ் தான் வந்து கம்மி வெயிட்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் டைம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 8 to 10 மார்க்ஸ் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ 8 to 10 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஆடிட் ரிப்போர்ட். ஆஃப்டர் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதிக வெயிட்டேஜ் கேட்டிருக்க ஒரு சாப்டர்னால் அது ஆடிட் ரிப்போர்ட்டு தான். ஸோ ஆடிட் ரிப்போர்ட் வந்து நான் நெகோஷியபிள் சாப்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் 15 மார்க்ஸ், 14 மார்க், 14. ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து ஆல்மோஸ்ட் ரிப்பீட் ஆகக்கூடிய பேட்டர்ன். ஸோ இன் திஸ் சாப்டர் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 10 to 14 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் சாப்டர். டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் சாப்டர் நான் சொல்லிட்டேன். இப்போ லைக் உங்களுக்கு Jan 26 வந்துட்டு 14 மார்க்ஸ், தென் வந்து May 26 10 மார்க்ஸ் கேட்டாங்க. ஸோ இது வந்து அப்படியே இந்த பேஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இன் திஸ் சாப்டர் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் 10 to 14 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சாப்டர் நம்பர் 10, தட் இஸ் பேங்க் ஆடிட். பேங்க் ஆடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மி வெயிட்டேஜில் தான் இன்டிஸ்கிரிப்டிவ் கேட்குறாங்க. எதர் எம்சிக்யூவில் கேட்பாங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்டிவில் கேட்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 அட்டெம்ப்டில் டிஸ்கிரிப்டிவில் செக் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒன் இஸ் Jan 25 டெஸ்ட் பண்ணல அண்ட் May 26 வந்து டிஸ்கிரிப்டிவில் டெஸ்ட் பண்ணல. பட் தே ஹாவ் டெஸ்டட் இன் எம்சிக்யூ. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் அரௌண்ட் 4 to 5 மார்க்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு லாஸ்ட் சாப்டர், தட் இஸ் யுவர் எத்திக்ஸ் சாப்டர். எத்திக்ஸ் சாப்டர் மோர் ஆர் லெஸ் தே மே ஆஸ்க் அரௌண்ட் 10 மார்க்ஸ் கிட்ட கண்டிப்பாக கேட்குறாங்க. தட் இஸ் 8 to 10 மார்க்ஸ் பேட்டர்னில் வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம இந்த அனாலிசிஸ் வச்சு செப்டம்பர் 26 எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டார் சாப்டர்ஸ்னால் I can tell items of financial statement, then audit report, and then types of entities, then what else, audit evidence, then ethics கூட. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இதெல்லாம் நான் நெகோஷியபிள். நிறைய பேர் வந்து ஐட்டம்ஸ் ஆஃப் எஃப்எஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க,
என்டிட்டிஸ் இதெல்லாமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் எம்சிக்யூலேயும் இப்போ நிறைய டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிஸ்கிரிப்டிவ்லேயும் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அக்கார்டிங் டு மீ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சின்ன கம்மியாக கேட்கக்கூடிய சாப்டர் பார்த்திங்கன்னா இப்போ நேச்சர், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே யூ கேன் ஸ்கோர் அரௌண்ட் 5 மார்க்ஸ். சாப்டர் 1 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் நெக்ஸ்ட் யூ கேன் ப்ரிப்பேர் கம்மி வெயிட்டேஜ் கம்மி போர்ஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் பிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து 4 to 5 மார்க்ஸ் ஃப்ரம் ஆடிட் டாக்குமெண்டேஷன், தட் இஸ் சாப்டர் நம்பர் 6லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மூவிங் ஆன் டு கம்மி வெயிட்டேஜில் இருக்கிற சிலபஸ் கம்மியாக சாப்டர் நம்பர் 2 தட் இஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து அரௌண்ட் 10 மார்க்ஸ் இந்த தடவை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு ஆடிட் ரிப்போர்ட் வந்து நான் நெகோஷியபிள், ஆல்வேஸ் ஐ வில் டெல் திஸ் இஸ் நான் நெகோஷியபிள் சாப்டர். ஸோ ஆடிட்டுக்கும் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சாப்டர் நம்பர் 8 தட் இஸ் ஆடிட் ரிப்போர்ட், திஸ் டைம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு யுவர் சாப்டர் நம்பர் 11. சாப்டர் நம்பர் 11 இஸ் எத்திக்ஸ் சாப்டர், தட் இஸ் 10 மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே யூ கேன் ஈஸிலி க்ராஸ் அரவுண்ட் 40 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 70 மார்க்ஸ் நீங்கள் 40 மார்க்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் ஸ்கோர் பண்ண முடியும் பை ப்ரிப்பேரிங் தீஸ் சாப்டர்ஸ். சாப்டர் 1, 6, 2, 8, 11 இந்த சாப்டர்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு தென் இஃப் யூ ஹாவ் டைம் இதை நல்லா 100% ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. தென் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இஃப் யூ ஃபைண்ட் அடிஷ்னல் டைம் மீன்ஸ் தென் யூ கேன் கோ வித் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சாப்டர். இந்த ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து லென்த்தி சாப்டர் தான். பட் யாரெல்லாம் வந்து குரூப் 1ல் வந்து அக்கௌண்ட்ஸ் லா வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா தென் ட்ரஸ்ட் மீ இந்த சாப்டர் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ யூ கேன் நீங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணால் கூட டெய்லி ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து பிபி ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அதை எப்படி ஆடிட் பண்ணோம், நாளைக்கு இன்வென்ட்ரி, நாளன்னைக்கு வந்து ரெவென்யூ. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு டார்கெட் ஒரு ஐட்டம்ஸ் ஆஃப் எஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் டார்கெட் பண்ணால் கூட யூ கேன் கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர் தட் ஹோல் சாப்டர் இட் செல்ஃப். ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அதர் என்டிட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாலுமே யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் கவர்மெண்ட் audit, cooperative society audit, multi cooperative society audit, then LLP audit. நீங்கள் அதர் என்டிட்டிஸ் படிக்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த என்டிட்டிஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஸ்கோர் அரவுண்ட் 5 மார்க்ஸ். ஓகே, so this is how the pattern I have seen in the past trend analysis. So you go with this chapter analysis. Okay, I will share this in Telegram channel, you can download from there. Okay, thank you. With this signing off here.